நீங்க மோசமா பேட்டிங் ஆடுனீங்கன்னா, நாங்க அத விட மோசமா பேட்டிங் ஆடுவோம். நீங்க சூப்பரா பவுலிங் போட்டீங்கன்னா, நாங்க அத விட சூப்பரா பவுலிங் போடுவோம் அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 டெஸ்ட் மேட்ச் டே 4ன்னே சொல்லலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஓவருக்கே ஆடுறதுக்கு 3வது நாள் எண்டுல திணறுனீங்களே, எவ்வளோ அடிச்சீங்க கேர்லி அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 22 ரன் அடிச்சாப்படி கேர்லி. ஸோ அவர வந்து நிதிஷ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. டுகட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 ரன்ல இருக்கும்போது சிராஜ் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஆலிபாப் விக்கெட்டையும் 4 ரன்ல காலி பண்ணாரு சிராஜ். சூப்பர் பவுலிங் பை சிராஜ். சிராஜ் இப்படி போடும்போது நான் சூப்பரா போட மாட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் யூ பியூட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுழல் பந்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி தவிச்சிட்டாங்க இங்கிலாந்தே சொல்லலாம். நான் 40 ரன் இருந்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்து விட்டா அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸை 33 ரன்ல காலி பண்ணி விட்டா அப்படியே ஸ்மித்தை 8 ரனுக்கு காலி பண்ணி விட்டா அப்படின்ற மாதிரி வேற லெவல் பவுலிங். நடுவில் இந்த ஹாரி புரூக் ஆகாஷ் தீப் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன்ல காலி பண்ணாரு. பூம்ரா நான் நீங்க எல்லாம் விக்கெட் எடுக்கும்போது நான் சும்மா இருந்தா எப்படிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூம்ராவும் ஓக்ஸ் விக்கெட்டை 10 ரன் காலி பண்ணாரு. கிரேஸ் விக்கெட் 1 ரன் காலி பண்ணாரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது லாஸ்டா அந்த விக்கெட்டை பஷீர் விக்கெட்டை 2 ரன்னுக்கு வாஷிங்டன் சுந்தர் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 192 ரன்னுக்கு ஆல் அவுட். ஸோ 193 எடுத்தா வெற்றி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீடு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரிக்கு சமமாக தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 192 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எளிதான வெற்றியா இருக்கே அப்படின்னு இருக்க நினைச்சிட்டு இருக்க டைம்ல டக் அவுட் ஆயிட்டாரு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஆச்சர் பால்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயரும் பெருசா ஜொலிக்காம 14 ரன்ல காலியாக வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு 6 ரன் காலியாக அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்னங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, இங்க தான் என் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறேன்னு கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் இறக்கி விட்டு அப்படி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும்போது 1 ரன்னுக்கு அவர் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ 58 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கிரீஸ்ல 33 ரன்ல இருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு 135 ரன் தேவை. ஸோ ரிஷப் பந்த் ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கையில தான் மேட்ச் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இப்பயும் நிறைய வாய்ப்பு இருக்குதான் சொல்றோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியா ஜெயிப்பாங்க வந்து. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்கறதுக்கு கொஞ்சமே சளைக்க மாட்டாங்க நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸ்னே சொல்லலாம். அதான் ஓப்பனிங் சொன்னேன் பேட்டிங் அவங்க மோசமா ஆடினாங்க, அதை விட நம்ம மோசமா ஆடி இருக்கோம். போலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா போட்டோம், அதை விட சூப்பரா போட்டிருக்காங்க இங்கிலாந்து. இருந்தாலும் டே 5 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கையில தான் அப்படின்றத வந்து நாங்க வந்து நேத்து முந்தானத்தே நாங்க ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு டெஃபினட்டா நீங்க மேட்ச் ஜெயிக்கிறாங்க இந்தியாவும் சொல்லிக்கிட்டு. ஸோ அது எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.